Match number 2, toss between the team Varda Lions versus Varda Bulls. So tails call கொடுத்துருக்காங்க. Heads and heads. Team Varda Lions toss win பண்ணியிருக்காங்க. அப்படியே மேட்சஸ்குள்ளே போயிடலாம். டீம் Varda ரைடர்ஸுக்காக ஒன் ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் இருக்கார் மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து குமார் ஸ்டார்ட் பண்ணுறாரு லைன்ஸ்லேருந்து. ஸ்ட்ரைட் விட ஃபீல்டர் அண்ட் டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது மேட்ச். ஓ லெக் சைடில் போன பால் கால்லே பட்டுறது. டாட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. லெக் சைடில் ஷார்ட் பால் அண்ட் ஒரு ஸ்மால் கனெக்ஷன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃப்ரம் த பேட் வருது டீம் Varda புல்ஸுக்கு. ஒன் ஸ்ட்ரைக் கோபி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கோபிக்கு. நெக்ஸ்ட் பால் திரும்பி ஜென்பிளா ப்ளே பண்ண பார்த்தாரு பட் மேலே பட்டுறது. டாட் பால். நெக்ஸ்ட் பால். ஸோ 2 dots and create pressure. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ்க்கு இருந்தோம். செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ரியாஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நிக்கன் பால் பின்னாடி ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒன் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 3ல உள்ள அந்த ஜெயராம் இருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக விளையாடி இருக்காங்க. ஆஃப் சைடில் ஸ்ட்ரைட் டு த கவர் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. மீண்டும் நெக்ஸ்ட் பால் திரும்பி சென்சிபிளாக டிஃபென்ஸ் அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு ஸ்லோ ஃபீல்டிங் தான். அது ஒரு சிங்கிள் மட்டுமே. விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம் புல்ஸ் அண்ட் பெரிய ப்ரெஷர்லேயும் இருக்காங்க. நம்பர் 4 பொசிஷனில் நியூமன் சரவணா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் கட்டுறாங்க. முயற்சி மேலேயே பட்டுறது. டாட் பால். பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் பால் ரியாஸ் கிட்ட இருந்து பார்ப்போம். குயிக்கர் அண்ட் மிட் ஆன் ரீஜனில் ஒரு ஸ்லோ த்ரோ ஒரு சிங்கிளோட கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவர் 2 டீம்ஸ்க்கு இருந்தோம். தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண அருண் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் இட் அண்ட் ஆஃப் ஷாட்டா கிளியர் ஷாட்டா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இந்த ஆஃப்ல சரவணா அவர் பேட்லேருந்து ஸ்விட்ச் இட் மூலமாக வந்திருக்கு. ஸோ திரும்பி ஒரு ஸ்விட்ச் இட் மேலேயே பட்டுது. டாட் பால். திரும்பி ஸ்விட்ச் இட் அண்ட் பால். மீண்டும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு அருண். நீங்கள் இந்த ஆடி ஸ்ட்ரைட்டில் ஹேட் லாங் ஆன் ரீஜனில். ஸோ அங்கே ஃபீல்டர் இல்லாத பார்த்து தலைக்கு மேலே போட்டிருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட் குயிக்காக டபுள் ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ ஃப்ரீ பால் அருண் கிட்ட இருந்து பார்ப்போம். ஸ்டெப் டவுன் அண்ட் உள்ளே அந்த இது பால் டாட் பால். ஸோ ஸ்டெப்னா பாலுக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஹிட்லாம் இருக்குது. பால் திரும்பி ஆஃப் ஷாட் அண்ட் கேட்ச் எடுக்கல. ஒரு நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். 4வது ஓவர் கண்டினியூ பண்ண ரியாஸ் வந்திருக்காரு. அவரோட செகண்ட் ஓவரையும் போட வந்திருக்காரு. போய் கருவான் ஐடியாக்க டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. திரும்பி நிக்கா நிக்கேட்டா அம்பையர் கிட்ட இருந்து எந்த ஒரு காலம் வரல பேசி கொடுப்பாங்க. நம்பர் 5 பொசிஷனில் நியூமன் அரவிந்த் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளா லெக் சைடில் ப்ளே அண்ட் பவுலரே போய் கலெக்ட் பண்ணணும். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்டாப் அண்ட் கீப்பர் அண்ட் ஒரு குயிக் த்ரோ கேட்ச் ட்ராப் பண்ணிருக்காங்க. பட் நல்ல பிக்கப் அண்ட் த்ரோ. டாட் பால் மட்டுமே. லாஸ்ட் 2 பாலுங்க இங்கே ரியாஸ் கிட்ட இருந்து. வெல் லெஃப்ட் பால் உள்ள வந்துருக்குது. டாட் பால். ஸோ 4th ஓவரோட லாஸ்ட் பால். சென்சிபிளா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் குயிக் த்ரோ பிக்கப் அண்ட் த்ரோ. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டியை. ஒரு சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 5வது ஓவர் கண்டினியூ பண்ண சதீஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் கட்டர் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமேங்க. நெக்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமேங்க. ஒரு நல்ல ஒர்க் ஃபீல்டர் கிட்ட இருந்து. திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட் ஓவர் ஃபீல்டர் பட் மிஸ் ஃபீல்ட். பட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விட்ச் இட் அண்ட் பால் உள்ளே வந்துருது. டாட் பால். ஓ நான் தான் பாலுங்க பிளாக் பாலில் போட்டார். பட் அவர் ஃபேஸ் கொஞ்சம் வரல. அதனால் கரெக்டாக கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ லோ ஃபுல் டாஸ் லெக் சைடில் ஹிட் அண்ட் ஒரு சிங்கிள் அண்ட்
கம்ஃபர்டபுள் டபுள் எடுத்திருக்காங்க இந்த ஆறாவது ஓவர் கண்டினியூ பண்ண அருண் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. அங்கே போல 2 குயிக்காக அடிக்கணும். ஸ்லோ ஃபீல்டிங் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பாலுங்க, யாக்கரில் வந்து விழுந்தது. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே தான் கிடைக்கும். நல்ல ஃபீல்டிங் அங்கே. நல்ல பாலுங்க, காலில் பட்டு ஏறிடுது. டாட் பால், ஷார்ட் பால் அண்ட் லெக் சைடில் கனெக்ஷன், பவுண்டரி. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்டரி வந்துருக்கு டீம் புல்ஸுக்குங்க. நெக்ஸ்ட் பால் திரும்பி ஒரு கரெக்டான கனெக்ஷன் இல்லை. ரைட் ஃபீல்டர் கீப்பர் 2 ஒரு குயிக் த்ரோ, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ அருண் ஸ்பெல்லோட லாஸ்ட் பால் பார்ப்போம். ஸோ சைடில் ஒரு ஹெட் அண்ட் கையிலே உள்ள ஒரு சிங்கிள் மட்டுமே. 7th ஓவர் கண்டினியூ பண்ண சதீஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் அண்ட் குயிக்காக போயிடும் அந்த இடத்துல. அவுட் ஃபீல்ட் ஃபாஸ்ட் பிளஸ் காத்து அங்கே தான் பவுண்டரியோட ஸ்டார்ட் ஆகுது. 7th ஓவர் இங்கே டீம் புல்ஸ் கிட்ட இருந்து. ஓ விட்டு ஆற பார்த்தாரு, பால் உள்ளே வந்திருக்குது. டாட் பால், ஷார்ட் இந்த ஆடி லாங் ஆன் ரீஜன்ல கேட்சுக்கு வரல ஃபீல்டர் அண்ட் ஒரு சேவ் அண்ட் ஒரு டபுள் மட்டுமே. ஃபுல் டாஸ் அண்ட் ஹைட் ஏறி இருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீப்பர் 2 அடிக்கணும். தப்பான அண்ட் அம்பையர் பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக கை தூக்கியிருக்காங்க. விக்கெட். சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபார்வர்ட் அண்ட் டாட் பால். சுவிட்சுக்கான ட்ரை பட் கனெக்ட் பண்ண முடியல. இதோட ஓவர் சிக்னல் கிடைக்குது அம்பையர் கிட்ட இருந்து. ஸோ 8th ஓவர் கண்டினியூ பண்ண குமார் வந்திருக்காரு. மற்றும் இதை பேட்டிங் பவர் பிளே ஓவராக சூஸ் பண்ணியிருக்காங்க டீம் புல்ஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு அட்டாக் அண்ட் ராஷிக் கிட்ட இருந்து அந்த சைடில் நம்பர் 6 உள்ள அந்த ராஷிக் இருந்தார். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் ரன் அவுட் சிக்னல் அங்கே ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிருக்கு. ராஜேஷ் தன்னோட விக்கெட் இங்கே லாஸ் பண்ணியிருக்காரு ரன் அவுட் மூலமாக. பால் ஷார்ட் லாங் ஆஃப் ரீஜனில் ராஜேஷ் கிட்ட இருந்து அண்ட் பால் பவுண்டரி போய் ரீச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஸ்விங் இருந்தது பட் மேலேயே பட்டுது. டாட் பால், ஃபுல் டாஸ் பால் பட் கனெக்ட் பண்ண முடியல, மேலேயே போட்டிருக்காங்க. டாட் பால். பேட்டிங் பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் பால் குமார் கிட்ட இருந்து ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபீல்டர் நிற்க வச்சாங்க. ஜடேஜா சிஎஸ்கேல நிற்க வச்ச மாதிரி பட் எடுக்க முடியல அந்த ஃபீல்டரால். ஒரு சிங்கிளோட கம்ப்ளீட் ஆகுது பேட்டிங் பவர் பிளே. ஸோ 9th ஓவர் கண்டினியூ பண்ண பால் வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டெப் டவுன் அண்ட் ஒரு பெரிய ஸ்விங், ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் பெரிய ஸ்விங் அண்ட் திரும்பி ஸ்ட்ரைட் டு த சேம் ஃபீல்டர், ஒரு குயிக் சிங்கிள் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் டவுன் ரீஜனில் தூக்கி விட்டுருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே இது வரைக்கும். ஸோ டபுளோ எடுத்துருக்காங்க இதை பேர். நெக்ஸ்ட் பால் அடி லெஃப்ட் சைடில் ஸ்விங் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விட்ச் இட் அண்ட் அவுட் ஷாட் முருகன் கிட்ட இருந்து அண்ட் ஹியூஜ் நம்பர் 1 ஃபார் முருகன் வந்திருக்கு. இந்த ஆடி நகர்ந்து போய் ஒரு சென்சிபிளான பிளே அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவராக கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ரியாஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காங்க. ஃபுல் டாஸ் பால் அண்ட் அம்பேர் கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டாக நோ பால் காலம் வந்திருக்கு. ஸோ நோ பால் பிளேஸ் 2 கிடச்சிருக்கு இங்கே. லோ ஃபுல் டாஸ் அண்ட் ஸ்ட்ரைட் போல் அண்ட் அங்கே டேரக்ட் ஹிட் வச்சுருந்தா அவங்ககிட்ட வந்திருக்கும். ஒரு சிங்கிள் மட்டுமே. லோ ஃபுல் டாஸ் அண்ட் லெஃப்ட் சைடில் ஹெட் அண்ட் பால் வெளியே போய் விழுந்துருக்கு. மேக்ஸிமம் கிடச்சிருக்கீங்க. பால் ஹிட் அண்ட் மீண்டும் ஒரு நல்ல கனெக்ஷன். 2 6 இந்த ஓவர் வந்திருக்கு ராஷிக் கிட்ட இருந்து. பால் லோ ஃபுல் டாஸ் அண்ட் கேட்ச் எடுக்கல. ஸோ பின்னாடி இருந்து ஃபீல்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே.
ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லாஸ்ட் 2 பால் ஷாட்டுக்கான முயற்சி லெஃப்ட் சைடில் ஒரு சிங்கிள் மட்டுமே, அதோட அப்படியே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் பால் நல்ல பாலுங்க, காலிலே குயிக்கராக போட்டிருக்காரு. அதுக்கு தான் கீப்பராக இந்த சைடில் வந்து நின்னாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆகுது 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். மருதா லைன்ஸுக்காக அந்த ஸ்ட்ரைக்கில் குமார் இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கோபி ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் ஷாட் அண்ட் ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட்ஸ் விக்கெட். விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க மருதா லைன்ஸுங்க. நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் கன்னியப்பன் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் ஷாட்டுக்கான முயற்சி லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ரன்ஸ் வந்துட்டு மருதா லைன்ஸ் வந்திருக்கு. திரும்பி ஒரு பெரிய ஸ்விங் பால் மீண்டும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு கோபிங்க. பால் ஷாட் மேலே ஏறி இருக்கு அண்ட் பால் கையில் விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க மருதா லைன்ஸுங்க. நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் அருண் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளா டிஃபென்ஸ் அண்ட் சைடு த ஃபார் மிஸ்ஃபீல்ட் அண்ட் ஒரு குயிக் சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். ஆன் ஸ்ட்ரைக்கு ரியாஸ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் கோபிக்கிட்ட இருந்து ஸ்டெப் டவுன் அண்ட் பால் ஒயிட் சிக்னல் ஃப்ரம் அம்பையர். நெக்ஸ்ட் பால் சென்சிபிளா ப்ளே பண்ணியிருக்காரு ரியாஸ். ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்குங்க. பால் நீக்கன் பால் பின்னாடியா ஓடல, ஒரு டாட் பால் மட்டுமே. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண முருகன் வந்திருக்காரு மற்றும் ரியாஸ் இருக்கார் ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் ஷாட் அண்ட் ஒரு குயிக் சிங்கிள் மட்டுமே. திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஸோ இந்த எண்டு வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு ஃபேவரான எண்டு. ஷாட் ஸ்ட்ரைக் அண்ட் பால் விஜஸ் மேக்ஸிமம் நம்பர் 1 இந்த ஆஃப்ல ரியாஸ் அவர் பேட்லேருந்து வந்திருக்கா அவர் ஃபேவரட் எண்ட்லேயே. நல்ல பால் இந்த அடி கம்பேக் அண்ட் ஒரு குயிக் சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பேர். ஸோ காற்று ஆஃபில் பியூராக அடிக்குது. திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு ரியாஸுக்கு ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் பால் திரும்பி ஒரு அட்டாக் இன்டென்ட் அண்ட் பால் ரீச்சஸ் நம்பர் 2 வந்திருக்குது ரியாஸ் அவர் பேட்லேருந்து. இதோட பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுது. தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண கோபி வந்திருக்காரு. பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டே சொல்லியிருக்காரு. பேட்ஸ்மேனே தாக்கியிருக்காங்க ஒரு சிங்கிள் டாட் பால் மட்டுமே. பால் திரும்பி ஷாட்டான முயற்சி ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் லேட் கார்டு ஆடி இருக்காங்க ஒரு சிங்கிள் அண்ட் மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஒரு குயிக் சிங்கிள் எடுத்திருக்காங்க மீண்டும் இந்த பேர். ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ரைக் நல்லா ரொட்டேட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்டெப் டவுன் அண்ட் நீ கேன் பேக் த டார்கெட் விக்கெட். விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க டீம் இந்த இடத்துல. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண ராஷிக் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் அண்ட் மிஸ்ஃபீல்ட். பெரிய கேப் அது, கண்டிப்பாக டபுள் ஆக்சிலேட் பண்ணணும் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் ஹிட் அருண் கிட்ட இருந்து பட் பால் கால்லே பட்டுது டாட் பால். பால் திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. டபுள் கால் இருக்கு ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஒன் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 5ல உள்ள அந்த பால் இருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் சைடில் ஹிட் அண்ட் பெரிய கேப் அது, கண்டிப்பாக ஒரு டபுள் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்க ஃபீல்டரை சேஸ் பண்ணி போய் பிடிச்சிருக்காங்க ஒரு டபுள் மட்டுமே. ஸ்விட்ச் ஹிட் அண்ட் பால் உள்ள ஃபுல் டாஸாக விட்டுருக்காங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் திரும்பி ஒரு சின்ன ஏஜ் அண்ட் காலில் பட்டிருக்கு. அங்கே அடிச்சிருக்காங்க டேரக்ட் ஹிட் ஒரு சான்ஸ் பார்க்குறாங்க அருண் விக்கெட்டுக்கு ஒரு சிங்கிள் மட்டுமே. 5வது ஓவர் கண்டினியூ பண்ண முருகன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஒரு குயிக் சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணாரு கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க சிங்கிள் அண்ட் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் ஸ்டெப் டவுன் பண்ணால் சரியான ஷாட் இல்லை ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே.
ஷார்ட் பால் தப்பான கனெக்ஷன். ஆனால் கேப்பில் பண்ணியிருக்காங்க. பட் இது கண்டிப்பாக ஒரு 6 அடிக்க வேண்டிய பால் தான். அங்கே அவுட் ஆன் பார்க்கும்போது அம்பேர்கிட்ட வந்து நாட் அவுட் சிக்னல் கிடச்சிருக்கு. ஒரு டபுள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் ஹைடேர் இருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கும்போது போய் விழுந்துருக்கு. 6 பாலு வந்திருக்கு. இங்கே ஃபுல் டாஸ் பால். இந்த அடி சரியான கனெக்ஷன் இல்லை. அவரே ஃபீல் பண்ணுறாரு. ஒரு சிங்கிள், வாக்கிங் சிங்கிள் மட்டுமே. இதோட 5வது ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க டீம் வர்தா லயன்ஸ். இங்கே 6வது ஓவர் கண்டினியூ பண்ண அரவிந்த் வந்திருக்காரு. டீம் பால் உள்ளே வந்து டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் இட் அண்ட் ஆஃப் ஷாட். கைலியா போயிடுச்சிருக்காங்க. ஸோ விக்கெட் நம்பர் 4 லாஸ் பண்ணுறாங்க டீம் லயன்ஸ். இங்கே நம்பர் 6 பொசிஷனில் நியூமேன் பாரதி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். அம்பேரியிலேருந்து நோ பால் கால். ஸ்ட்ரைட் அவே பிளஸ் ஒரு சிங்கிள் அண்டு சிங்கிள் மட்டுமே. பால் சென்சிபிளாக திரும்பி ப்ளே பண்ணியிருக்காரு அருண். ஸோ வந்து எந்த விண்டுக்கு பேட்ஸ்மேன் ஃபேவராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சென்சிபிளாக விளாட்றாரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விங் அண்ட் மிஸ் டாட் பால். நல்ல பால் நிக்கன் காணா. ஏதோ சவுண்ட் அண்ட் ஸ்ட்ரைட் அவே விக்கெட் சிக்னல். விக்கெட் நம்பர் 5 லாஸ் பண்ணுறாங்க டீம் லயன்ஸ். அப்படியே ப்ரெஷர்லேயே இருக்காங்க. நம்பர் 7 பொசிஷனில் நியூமேன் ராம் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். காலிலே பட்டிருக்காங்க. யாக்கரா அந்த டாட் பால். 7th ஓவர் கண்டினியூ பண்ண ராஷிக் வந்திருக்காரு. மற்றும் இது ஒரு பேட்டிங் பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஸ்விங் அண்ட் லெக்கில் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள் மிஸ் ஃபீல்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக டபுளா இல்லையா? சரி, அங்கே விக்கெட் சிக்னல் கிடச்சிருக்கு. வெற்றி பெறணும்னா இன்னும் 23 பாலுக்கு 35 தான் வேணும். ஸோ ஓப்பனிங்லேருந்து அருண் இருக்காரு. ஒரு ஆஃப் ஷாட் அண்ட் பவுண்டரி. ப்ரெஷர் ரிலீஸ் ஷாட் அடிச்சிருக்காரு அருண். இங்கே ஸ்லோயர் லெக் சைடில் ஹிட் அண்ட் பால் ரீச்சஸ் மேக்ஸிமம். ஸோ இது ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் ஓவராக போயிட்டு இருக்குது இது வரைக்கும் டீம் வர்தா லயன்ஸுக்கு. பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இது ஏற்கனவே ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவராக போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. நம்ம ரேட்டில் உள்ள அந்த கார்த்திக் இருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் ஹிட் அண்ட் கேப்பில் பவுண்டரி ரீச் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் பால்லே 4 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டில் ப்ளே பண்ணுறாரு. பேட்டிங் பவர் பிளேயோட லாஸ்ட் பால் ராஷி கிட்ட இருந்து நல்ல பால் கேன் இல்லையா? விக்கெட்டா இல்லையா? ஸோ கீப்பர் ஹேண்டில் பண்ணல. டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 8வது ஓவர் கண்டினியூ பண்ண அரவிந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் ஹிட் அருண் கிட்ட இருந்து கரெக்டான கேப்பை பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. பவுண்டரி டு ஸ்டார்ட் த ஓவர். 11 பால் 16 to win. ஸோ சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் நினச்ச இடம் வேறு, பட் அடிச்சிருக்க இடம் வேறு. அதுக்குள்ளே ஆனால் ஒரு குயிக்காக டபுள் ஆக்சிலரேட் பண்ணியிருக்காரு. டபுள் மட்டுமே. ஸோ இன்னும் 14 ரன்ஸ் அவே ஃப்ரம் விக்ட்ரி அண்ட் ஸ்விட்ச் இட் அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு சாட்டுக்கான முயற்சி. ஒயிட் பால். நெக்ஸ்ட் பால் ஏறி போய் சென்சிபிளாக ஒரு டிஃபென்ஸ் அண்ட் குயிக் சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். ஸோ சாரி, இன்னும் வந்து வெளியவே 2 ஓவர் இருக்குது. ஸோ கேம்குள்ளே மொத்தமாக வந்து டீம் லயன்ஸ் மற்றும் இது ஒரு டாட் பால் சிங்கிள் ஃப்ரம் பேர். நியூமேன் நம்பர் 9ல் சதீஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் பால் சிக்க மிஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு வைடு மட்டுமே. கடர் சென்சிபிளாக ப்ளே அண்ட் குயிக்காக கால் இருக்குது டபுளுக்கு. ஒரு சிங்கிள் அண்டு சிங்கிள் மட்டுமே. 12 பால் 10 to win. ராஷி கண்டினியூ பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே அண்டு குயிக் சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். ஸோ ஆஸ் அ ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னா இந்த மேட்ச் வந்து லயன்ஸ் மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா வந்து ஸ்லோ ரன்னிங் லேசி விக்கெட் ஸ்டார்ட் பற்றி அப்புறம் பார்த்தா இந்த பால் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க டீம் லயன்ஸ். நம்பர் 10ல் நியூமேன் கார்த்திக் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால் விளையாண்டுருக்குது. டாட் பால். ஸோ ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னு இந்த மேட்ச்சில் வந்து டீம் வர்தா லயன்ஸ் ஜெயிச்சாங்கன்னா ஸோ அவங்களும் வர்தா ரைடர்ஸும் ஸ்ட்ரைட்டாக ஃபைனல்ஸ் விளையாடுவாங்க. அது இல்லை இவங்க ஜெயிச்சாங்கன்னா வேறு மாதிரி ஆயிரும் கேம். ஒரு வைல்டு மட்டுமே. இப்போ இந்த மேட்ச்சில் புல்ஸ் ஜெயிச்சாங்கன்னா வந்து அடுத்த மேட்ச் வந்து இவங்க ஜெயிக்கணும்.
ஸோ பால் இருக்காங்க அப்பேல் பால் பின்னாடி அண்ட் பால் சிக்னல் சைடாக கை தூக்கியிருக்காங்க. ஸோ வந்து புல்ஸ் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா நெக்ஸ்ட் மேட்ச்சில் இவங்க ஜெயிச்சாங்கன்னா பை சான்ஸ் லயன்ஸ் ஜெயிச்சாங்கன்னா அப்போ வந்து உள்ள மேட்ச் எப்படி போகணும்னா வந்து ரன் ரேட்டு படி போகுங்க. அப்படி இல்லை அடுத்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க 2 பேர் விளையாடுவாங்க. இப்போ ஒரு விக்கெட் மட்டுமே. ஸோ லாஸ்ட் மேனாக உள்ள வந்திருக்காரு முகேஷ். அவருக்கான பால் நிகன் சைடு கீப்பர் டாட் பால். ஸோ லாஸ்ட் பால் அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து லாஸ்ட் மேன் மற்றும் நான் ஸ்ட்ரைக்கில் வந்து மேட்ச் உள்ள அந்த ஃபர்ஸ்ட் மேன் இருக்காங்க. ஸோ ஸ்டே சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங்லேருந்து இருக்கார் அருண். அவர் தான் இந்த மேட்சை முடிச்சு கொடுக்கணும். இந்த டாட் பால் கூட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ஜெயராம் வந்திருக்காரு. ஒரு ஓவருக்கு தேவை 7. ஃபுல் டாஸ் பால் ஸ்விட்ச் இட் லாஸ்ட் விக்கெட் கீழே கீப்பர் அண்ட் விக்கெட். இந்த மேட்ச்சில் டீம் வெற்றி பெறாங்க. புல்ஸ் வர்தா புல்ஸ் வெற்றி பெறாங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் வர்தா லயன்ஸ்.